பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் வாக்குத்தத்த செய்தி கேட்க வந்தவங்க ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் நல்லவர், அவருடைய வார்த்தைகளை கொடுத்து நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க எவ்வளவு கிருபை. இந்த வருடம் துவங்கி கர்த்தர் 2ஆம் மாதம் நம்மை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். இவ்வளவு நாளும் உண்ண உணவும் உடுக்க உடையும் தங்கும் இடத்தையும் கொடுத்து நம்மளை பத்திரப்படுத்தி எந்த இன்ஃபெக்ஷனுக்கும் நம்மளை இடம் கூடாமல் ஆண்டவர் நம்மை நடத்தி இருக்கிறார். இது பெரிய கிருபையும் நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சோ இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை செலுத்துவோம். அதற்கு முன்பதாக கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பு ரட்சகா, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, தெய்வமே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஆண்டவரே, புதிய ஆண்டை காண கிருபை செய்தீர். அது மாத்திரமில்ல, இந்த ஒரு மாதமும் ஆண்டவரே, கடந்த ஒரு மாதம் எங்களை நடத்தி வந்த கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே, புதிய மாதத்திலும் உடைய வார்த்தைகளை கொடுத்து நடத்துவீராக. என் தெய்வமே, உடைய வார்த்தைகள் எங்களுக்கு ஆண்டவரே பிரயோஜனம் உள்ளதாய் மாறப்போகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, உடைய தெய்வீக கரமும் கிருபையும் ஆண்டவரே இந்த வேளையில கூடவே இருந்து வழி நடத்துவதாக இயேசுவின் நாமத்தினாலே முழுவதுமாய் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த தேவ செய்திக்கு விரோதமாய் எழுந்திருக்கிற எல்லா பொல்லாத கிரியைகளையும் ஆண்டவரே, நாச மோசங்களையும் இயேசுவின் நாமத்திலே சபித்து கட்டுகிறேன். கர்த்தர் உடனிருந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானமும் பூமியும் ஒழிந்தாலும் அவருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒழியாது. ஆண்டவர் கொடுக்கிற ஒவ்வொரு மாத வாக்குத்தத்தமும் அந்த மாதம் முழுவதும் நம்மளை நிறைவாய் நடத்துகிறது, பாதுகாப்பாய் நடத்துகிறது. ஆமென். சோ இந்த நேரத்துல கூட நம்முடைய வாக்குத்தத்த செய்திக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை நாம் வாசிப்போம். பயப்படாதே சிறு மந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, பயப்படாதே சிறு மந்தையே. தேவன் இந்த வருடம் முழுவதும் நமக்கு ஒரு காரியத்தை தெளிவுபடுத்தி கொண்டே இருக்கிறார். என்னன்னா, ஒவ்வொரு காரியத்துக்கும் நம்ம பயப்படுறோம்ன்றதை அவர் அறிந்திருக்கிறார். ஆகையால பயப்படாதே பயப்படாதே என்று சொல்லியிருக்கிறார். கடந்த மாதம் நம்ம நியூ இயர் சர்வீஸ்ல நீங்க மெசேஜ் கேட்டிருப்பீங்க. அன்றைக்கும் ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுத்தார், பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னவர். இந்த நாளிலும் இந்த மாதமும் கர்த்தர் கொடுக்கிறார், பயப்படாதே சிறு மந்தையே. ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை நம்ம இடத்துல தொடர்ந்து கொடுக்கிறார்னா, நம்ம எதிர்பார்க்கிற ஒவ்வொரு காரியம், நமக்கு ஃபேஸ் பண்ற ஒவ்வொரு காரியமாகட்டும், சில விதமான யோசனைகளாலும் பயத்தினாலும் நாம தள்ளப்படுகிறோம். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாத, நீ எந்த காரியத்தை குறித்தும் பயப்படாத. அந்த வார்த்தையிலோட பாத்தீங்கன்னா, சிறு மந்தையே, சின்ன கூட்டமே, சின்ன பிள்ளைகளே. சோ நீங்க எந்த காரியத்தை குறித்து பயப்படாதீங்க. இது பர்டிகுலரா யாருக்கு சொல்லி இருக்கிறார் அந்த நாட்கள்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, லூக்கா அதுல 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அங்கே அந்த இடத்துல ஏராளமான ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவிடத்துல வருகிறார்கள். அங்க வந்த இடத்துல அவர் முதலாவது தம்முடைய சீஷரை நோக்கி அவர் சொல்லுகிற வார்த்தை, தம்முடைய சீஷர்களை பார்க்கிறார். ஏராளமான ஜனங்க வராங்க அவருடைய பிரசங்கத்தை கேட்பதற்காக. அதுல ஒரு கூட்டத்தை தெரிந்து கொண்டு அந்த கூட்டத்துக்கு இந்த வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கும் பாருங்க, இந்த உலகத்துல ஏராளமான ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் இன்றைக்கு இந்த பிரசங்கத்தை கேட்க வந்த இந்த சிறு கூட்டத்துக்கிட்ட கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாத மகளே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை பாருங்க, பயப்படாதே. உங்களுக்கு ஆண்டவர் நன்மையானதை கொடுக்க காத்திருக்கிறார். இந்த ராஜ்யத்தை கொடுக்க காத்திருக்கிறார். பரலோக ராஜ்யத்தை கர்த்தர் கொடுக்க காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் இந்த பூமியில கொடுப்பது எவ்வளவு நிச்சயமானது. அதுலதான் நம்ம வேத வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆமென். ஹல்லேலூயா. நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு ஆண்டவர் தருவார். இந்த இடத்துல சீஷர்கள் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை கேட்கும்படியாக வந்திருக்கிறார்கள். கர்த்தர் எனக்கு நன்மையானது செய்வார் என்று அவரை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இந்த நேரத்துல இந்த வசனம் சொல்லுகிறது, ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் நன்மையானதை தருவார். தேடுகிறவர்களாகட்டும், அவரிடத்துல வார்த்தைகளை கேட்கிறவர்களாகட்டும், அவரை பார்க்கிறவர்களாகட்டும், கர்த்தர் நன்மையானதை செய்வார். ஹல்லேலூயா. அந்த வசனத்துல நம்ம முன்ன பின்ன பார்த்தோம் என்றால், பொல்லாதவர்களாகிய நீங்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. இந்த உலகத்துல இருக்கிற மனுஷர்கள் தன் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் போது, பிள்ளைங்க எதையாவது கேட்கிறாங்க அப்படின்னா கல்லையும் மண்ணையும் எடுத்து கொடுக்க போறது இல்லையே. அப்போ அறிவுள்ள அந்த காரியத்தையே மனுஷர்கள் செய்யும் பொழுது நம்மை படைத்த ஜீவனுள்ள தேவன் அவர் சொல்லுகிறார், பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு நல்ல காரியத்தை கொடுக்கும் போது நான் நல்ல காரியத்தை கொடுக்க மாட்டேனா அப்படின்னு கர்த்தர் கேட்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர் வார்த்தை
வார்த்தையை நம்புங்க, அவர் வார்த்தையை விசுவாசிங்க. ஆனா இந்த நாட்கள்ல நம்மளுடைய சிந்தனைகள் எல்லாம் என்ன ஆகி போச்சுன்னா, வார்த்தையை பார்க்கறது இல்ல, காரியத்தை பார்க்க ஆரம்பிக்கிறோம். நமக்கு முன்னாடி நடக்கிற காரியங்கள் எப்படி இருக்கிறது, அந்த காரியங்கள் எல்லாமே நம்மளை பலவீனப்படுத்துகிறதா இருக்கு. உடனே அந்த காரியத்தை பார்த்து பார்த்து பலவீனம் அடைகிறோம். கேட்கிற வார்த்தைகளை கேட்டு கேட்டு பலவீனம் அடைகிறோம், சோர்வு அடைகிறோம். சோ இது நிமித்தம் நம்ம நிறைய கேட்கறதுனால நம்ம கர்த்தருடைய வார்த்தை விசுவாசிக்காமையே போயிட்டோம். ஹல்லேலூயா. தாவீது தேவனிடத்திலிருந்து நிறைய நன்மைகளை பெற்றுக்கொண்டார். ஆண்டவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளாத நன்மைகளே கிடையாது. அவர் ஒரு இடத்துல சொல்லுகிறாரு, ஆண்டவர் நான் எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டேன், நீங்க என் மேல நினைவா இருக்கிறீங்க, எனக்கு எல்லாமே தெரியும். ஆனா அந்த வசனத்தை நம்ம வாசிப்போம். சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிப்போம். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர், என் தேவனே தாமதியாதையும். பாருங்க, தாவீது எவ்வளவு அழகா இந்த வார்த்தையில சொல்லுகிறாரு. ஆண்டவரே நீங்க என்ன விடுவிக்கிறீங்க, என்ன நடத்துறீங்க, எனக்கு தெரியுது, ஆனா தாமதியாதிரும். இந்த வார்த்தை ஏன் வருது, அவிசுவாசமான வார்த்தை ஏன் வருது அப்படின்னா, அவர் எதிர்பார்க்கிற நேரத்துல கர்த்தர் செய்யாதது போல் அவர் ஒரு தோற்றத்தை கொடுக்கிறார். ஆண்டவரே நீங்க தாமதிக்காதீங்க, ஆண்டவரே நீங்க தாமதிக்காதீங்க, ஆண்டவரே. ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த நிலைமை தான் எல்லாருக்குமே. என்ன எடுத்தாலும் இல்ல ஆண்டவர் ஏன் இவ்வளவு டிலே பண்றாரு, எனக்கு வாக்கு கொடுத்தாரு ஆனா இந்த வார்த்தை நடக்கவே இல்லையே, இந்த வார்த்தை உடனே நடந்தா நல்லா இருக்குமே, நாம நினைக்கும் போது அந்த வார்த்தை நடந்துடணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் அவர் நினைக்கிற மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைல மாற்றணும்னு நினைக்கிறாரு. ஆனா அவர் நினைக்கிற மாதிரி நம்ம மாற மாட்டோம், பல விஷயத்தை விட்டு கொடுக்க மாட்டோம். அதுலயே பிடிவாதமா சில காரியத்தை விடாம அப்படியே பிடிச்சிருக்கிறோம், நம்மளே மாறல. ஆனா கர்த்தர் மட்டும் நம்ம நினைக்கிறத உடனே செய்யலனா, உடனே ஏன் ஆண்டவர் செய்யல, எதுக்கு ஆண்டவர் செய்யல, ஏன் தாமதிக்கிறாரு, எதுக்காக இந்த தாமதம், ஏன் இவ்வளோ டிலே பண்றாரு, எனக்கு இது ரொம்ப பிரயோஜனம்னு ஆண்டவருக்கு தெரியும்ல, அப்ப ஆண்டவர் இது செஞ்சிருக்கலாம்ல அப்படின்னு சில தாமதமான காரியத்தை குறித்து மட்டுமே யோசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் என்கிட்ட ரொம்ப காலையில தெளிவாய் பேசினார். ஏன்னா முன்னுக்கு நடந்த நன்மையான விஷயத்தை நம்ம நினைக்கிறதே இல்ல, நாம கேட்காமே கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு. நம்ம ஜெபம் பண்ணாமையே ஆண்டவர் நமக்கு நிறைய விஷயத்தை கொடுத்தாரு. நம்ம கேட்ட உடனே கொடுத்ததும் இருக்கு, நம்ம நினைச்ச உடனே கொடுத்ததும் இருக்கு. அந்த மாதிரி விஷயத்தை எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு நம்ம இங்க உட்கார்ந்து பிரசங்கத்தை கேட்கவே வந்திருக்கிறோம். அப்ப செய்த நன்மைகள் ஏற்ற நேரத்துல கர்த்தர் செய்திருக்கிறார். இப்பொழுது நடக்க போற நன்மைகளும் அவர் நினைத்த நேரத்துல நிச்சயமாய் செய்து முடிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, மார்த்தாள் வந்து இந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்லுவா. மரியாள் மார்த்தாளுடைய காரியத்தை பார்க்கிறோம். சகோதரன் மரித்து போகிறான். அப்பொழுது அந்த மார்த்தாள் சொல்லுகிறா, ஆண்டவரே நீர் இங்க இருந்திருந்தா என் தம்பி செத்திருக்க மாட்டான் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க தாமதமா வந்துட்டீங்க ஏசப்பா, நீங்க தாமதமா இருந்தீங்க, நீங்க முன்னாடியே நாங்க சொன்ன மாதிரி நீங்க முன்னாடி வந்திருந்தீங்கன்னா என் தம்பி பிழைத்திருப்பான். அல்லேலூயா. அன்பு பிள்ளையே, தேவனுக்கு தெரியும் எந்த நேரத்துல எந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று. அல்லேலூயா. கானா ஒரு கல்யாணத்துல பாக்குறோம், அங்கேயும் அப்படிதான் ஒரு குறைவுபடுகிற ஒரு சூழ்நிலை வருது. திராட்சரசம் குறைவுபடுகிறது. அவளை தாய் சொல்லுகிறார்கள், அந்த காரியத்தை குறைவா இருக்கு, அதை ஏதாவது செய்ய பண்ணும்போது ஆண்டவர் இல்ல இல்ல இன்னும் என் வேலை வரலன்னு சொல்லி அந்த இடத்துல ஆண்டவர் அந்த இடத்துல, ஆனா கல்யாணம் முடிஞ்சு 10 நாள் கழிச்சு செய்யல, அந்த சூழ்நிலையில ஆண்டவர் அந்த நிமிஷத்தை நிறுத்தினார், அடுத்த நிமிஷத்துல அவர் செய்து முடித்தார் என்று பார்க்கிறோம். சில நேரங்கள்ல தாமதமாகிறத நம்ம வந்து அதை வந்து ரொம்ப பெரிய காரியமா எடுத்து பேசுகிறோம். இல்ல, நீங்க பாருங்க, நம்மளுடைய ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிருப்போம். இந்த டைம்ல இது நடந்தா நல்லா இருக்கும், இந்த டைம்ல அது நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு டைமை ஃபிக்ஸ் பண்ணி அந்த டைம் பின்னாடியே பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆனா கர்த்தர் ஒரு டைம் வச்சிருக்கிறார், அவருடைய நேரத்துல தான் அந்த காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. உலகத்துல மனுஷன் செய்து வச்ச அந்த டைமிங் பிரகாரமா கர்த்தர் எதையும் செய்ய மாட்டாரு. அவர் என்ன நினைச்சாரோ அந்த டைம்ல தான் கர்த்தர் கரெக்டா செய்வார். ஹல்லேலூயா. அதுதான் நம்ம வந்து அந்த தாய் வந்து சொல்லும்போது, மரியாள் வந்து சொல்லும்போது அவர் சொல்றாரு, இன்னும் என் டைம் வரல, என் டைம் வரும்போது அது அற்புதமா மாறும், அதோட லைஃப் ஸ்டைலே மாத்திரும், எல்லா காரியத்தையும் நான் மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான பிள்ளைகளே, நீங்கள் இவ்வளவு நாள் காத்திருந்தீங்க, ஆண்டவர் இவ்வளவு நாள் ஜீவனை கொடுத்திருக்கிறார், இவ்வளவு நாள் நடத்தின தெய்வம் இனி நடத்த மாட்டாரா? உங்களுக்கு வாழ்க்கையே கொடுத்தாரு, நன்மையை கொடுக்க மாட்டாரா? உங்களுக்கு வேலை கொடுத்தாரு, ஆசீர்வாதத்தை தர மாட்டாரா? உங்கள் வீட்டின் வறட்சியை மாற்றினாரே, இன்னும் மாற்ற மாட்டாரா? ஆண்டவர் செய்ய காத்திருக்கிறார். அதுதான் வசனம் சொல்லுது. சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பார்த்து பயப்படுறீங்க, சின்ன சின்ன மனுஷர்களெல்லாம் பார்த்து பயப்படுறீங்க, யாரை பார்த்தாலும் பயப்படுறீங்க. இல்ல இல்ல, பயப்படாத. சின்ன கூட்டமா இருந்தாலும் உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், ஆண்டவரே எங்க வீட்டுல 3-4 பேர் தான் இருக்கும், 5 பேர் தான் இருக்கும், எங்க வீட்டுல சின்ன குடும்பம், இந்த குடும்பத்தின் வருமானங்கள், இந்த காரியங்கள் ஆண்டவரே நீங்க செய்யக்கூடாதா? முழு குடும்பமா ரட்சிக்க கூடாதா? பல கேள்விகளை அடுக்கிக் கொண்டே போறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய காத்திருக்கிறார். அருமையான பிள்ளைகளே, குறித்த நேரத்துல உங்களுக்காக நன்மைகளை செய்ய காத்திருக்கிறார். இன்னும் ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன் பாருங்க. சகரியாவுக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். சகரியாவுக்கு பிள்ளை தேவைப்படுகிறது. ஆண்டவர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்க கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறார். அவர்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க, அவங்க ஒரு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு பிள்ளையை கொடுக்கிறேன்னு வாக்கு கொடுக்கிறாரு. ஆண்டவர் எப்ப கொடுத்தாருன்னா, அவங்க ரொம்ப நாளா ஜெபம் பண்றாங்க, ஆனா கர்த்தர் நினைத்த நேரத்துல தான் அந்த காரியம் நடந்தது. யோவான் சானவனை கர்த்தர் அந்த வீட்டுக்கு கொடுத்தார். அந்த இடத்துல ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். என்னன்னா, தேவன் ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். இயேசு
இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 6 மாசம் முன்னாடிதான் இந்த யோவான் ஸ்நானகன் பிறக்க வேண்டும் என்று ஒரு பெரிய தேவ திட்டம், பரலோக ராஜ்யத்துல ஒரு பெரிய பிளான் இருக்கு. ரட்சகர் வரத்துக்கு முன்னாடி ஞானஸ்தானம் இவர்தான் கொடுக்கணும், இந்த காரியத்தை முன்னாடி செய்யணும்ட்டு யோவான் ஸ்நானத்துக்கு ஒரு பெரிய காரியம் உண்டு. அதனால ஆண்டவர் டிலே பண்ணார். யாருக்காகனா இயேசுக்காக டிலே பண்ணி வச்சிருந்தார். காரணத்தோடு தான் காரியத்தை நடத்துவார். உங்களுக்கு டிலே ஆகுதுன்னா தேவன் பிளான் இருக்கு, பெரிய பிளான் இருக்கு, திட்டம் இருக்கு. பயப்படாதீங்க, கூலா இருங்க. தேவன் உங்களுக்காக செய்ய வல்லவராயிருக்கிறார். உங்களுக்கு ராஜ்யத்தை ரெடி பண்ணாரே, நன்மையானது செய்ய மாட்டாரா? மரண வீட்டுல போனாரு, லாசரு உயிரோடு எழுப்பினாரு. கல்யாண வீட்டுக்கு போனாரு, அற்புதமாய் குறைகளை நிறைவாய் மாற்றினார். உங்க வீட்டுக்கு வருகிறார், என்ன குறைவோ அதை நிறைவாய் மாற்றுவார். ஏற்ற நேரத்துல கர்த்தர் வைத்திருக்கிறார். குறித்த நேரத்துல தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது என்று ஆபகுக்குல வசனம் சொல்லுகிறதே. நாம் வாசிப்போம். ஆபகுக்கு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. இந்த மாதம் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, சிறு கூட்டமே பயப்படாத, தைரியமா இரு, ராஜ்யமே ரெடியா இருக்கு, உன்னை தாமதிப்பதில்லை. அவர் டைம் வந்ததுமே அவர் நேர்த்தியா செய்வார். எங்கே நீ எல்லா இடத்துலயும் தலை குனிஞ்சி இங்க வணங்கி இருக்கிறியோ அதே இடத்துல கர்த்தர் தலை நிமிர செய்வார், நன்மையானதை கட்டளிடுவார். நீ இந்த மாதத்துல ஒரு பெரிய அற்புதத்தை காண போகிற. ஆனால் தைரியமா இருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதி. பரிபொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இருந்த இடங்களை கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பு ரட்சகா, என் தகப்பனே, இந்த நாட்களில எங்களோடு கூட பேசின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, நன்றி 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 ஆண்டவரே. பயப்படாதே சிறு கூட்டமே, பயப்படாதே பயப்படாதே, நான் உனக்கு கூடவே இருந்து நான் உன்னை நடத்துவேன் என்று சொன்னவர் அல்லவா? இந்த மாதமும் கர்த்தாவே ஆண்டவரே உங்களுக்கு கொடுப்பது அதிக நிச்சயம், நான் தாமதிப்பதில்லை என்று ஆண்டவரே நீர் கொடுத்த வாக்கின்படியாய் நன்றி செலுத்துகிறார் ராஜா. அப்பா, ஏராளமான வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிற அந்த வாக்குத்தத்தங்களை நிச்சயமா நீ நிறைவேற்றுவீர். நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. என் சபையாரையும் ஆசீர்வதிங்க, என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் அணைத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவேன் என்று வாக்கு கொடுத்தீர், அதை நிறைவேற்றும் ஆண்டவரே. தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, இந்த வேளையில தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸையும் தேவையில்லாத மனக்குழப்பத்தையும் பலவீனமான சிந்தனைகளை கொடுக்கிற பிசாசை இயேசுவின் நாமத்திலே சபித்து கட்டுகிறேன். கர்த்தர் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you.